ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ பின்னாக புதரிலே கொம்புகள் சிக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டு அந்த ஆட்டுக்கடாவை பிடித்து ஈசாக்குக்காக பலியிட்டான். கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஆட்டுக்கடா. 4:7 வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் பல மலையில ஏறி போறான். ஈசாக்கு நெருப்பு கட்ட கத்தி. ஈசா கேட்கிறான், பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ஆபிரகாம் சொல்றான், பலிக்கான ஆட்டுக்குட்டிய கத்தர் பார்த்துக்குவா, கத்தர் பார்த்துக்குவா. குட்டியை எதிர்பார்த்து வந்தவனுக்கு பின்னாக புதர். வரும் நாட்களின் ஆசீர்வாதத்தை சொல்றாரு. கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஆட்டுக்கடா, ஆட்டுக்கடா. ஆபிரகாமே, ஆபிரகாமே, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியா இப்பொழுது அறிந்திருக்கிற நீ எனக்கு பயந்து நடக்கிற. நீங்க ஆதியாகமம் 22:2 பாருங்களேன். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசும்போது சொல்றாரு, உன் புத்திரன் உன் ஏகசுதன், உன் ஏகசுதன், நீ உன் ஏகசுதன் நேசகுமாரன். 22:12 பாருங்க. உன் புத்திரன் உன் ஏகசுதன். ஒரு வார்த்தை மிஸ்ஸிங். என்ன வார்த்தை? நேசகுமாரன் என்கிற ஒரு வார்த்தை மிஸ்ஸிங். 22:2 சொல்றார், உன் புத்திரன் ஏகசுதன் நேசகுமாரன். ஒழுங்காதான் போயிட்டு இருக்க ஆபிரகாம். ஆனா இப்போ உன் நேசம் ஈசாக்கு வந்ததுல இருந்து, ஆரம்பத்துல பல்ல காட்டின உன் வீட்டுக்காரி பல்ல காட்டினா, இப்ப இவன் வந்ததுல இருந்து அவனையே பார்த்து பல்ல காட்டிக்கிட்டே இருக்கிற. என்ன கொஞ்சம் மறந்து போய்கிட்டு இருக்கப்பா. உன் கண்களை ஏறெடுத்து பார்க்க வைக்கிறதற்கு ஆண்டவர் சில நேரம் உங்ககிட்ட இருந்து நேசமான சில காரியத்தை பலிபீடத்துல கொண்டு வந்து வைப்பா. குத்தி காப்பிக்கிறார் பார்த்தீங்களா ஏசப்பா, பிதாவை பார்த்தீங்களா? அவர் கொடுக்கிற ஸ்தானத்தை நீங்க வேற யாருக்கு கொடுத்தாலும் நம்ம அப்பா மாதிரி பொறாமப்படுறது உலகத்துல யாரும் இருக்க மாட்டார். குத்துறார் பாருங்க, உன் புத்திரன் உன் ஏகசுதன் குத்தி விடுறாரு. ஆனா பலிபீடத்தில் ஆபிரகாம் கையையும் காலையும் கட்டி ஈசாக்க வச்ச உடனே இப்ப சொல்ற, உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் உன் நேசத்தை எல்லாம் என் மீது வைத்தபடியா இப்பொழுது அறிகிறேன் நீ எனக்கு பயந்து நடக்கிறவன். உனக்கு ஆட்டுக்குட்டி அல்ல, ஆட்டுக்கடாவை கர்த்தர் தரப்போகிறா. கண்களை எடுத்துப்பா. இந்த சபை ஆட்டுக்குட்டி, சபையை நீ ஆட்டுக்கடாவை பார்க்க போற. இந்த சபை இந்த அளவு ஆட்டுக்குட்டி, நீ கெடாவை பார்க்க போகிற. பலிபீடத்துல வைக்க வேண்டியதை நீங்க இன்றைக்கு இரவு வைப்பீர்களானா, நீங்கள் எதிர்பார்க்கிறதற்கு மேலாக, நினைப்பதற்கு மேலாக, வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மேலாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணின ஆசீர்வாதம் கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் நிர்ணயம் பண்ணினதை கண்டதும் கேட்டதும் உணர்ந்ததும் இல்லை. எஸ்ஐயா 64:4 கொரிந்தியர் 2:9. இன்றைக்கு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆட்டுக்குட்டி அல்ல, கெடா, கெடா. உனக்கு கெடாவை தர போகிறா. சபையே நீ கெடாவை பார்க்க போற. ஆமென். ஹல்லேலூயா. எது ரொம்ப பிடிக்குதோ அதை தான் கர்த்தர் பலிபீடத்துக்கு கொண்டு வருவார். எதை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்க அதை தான் கர்த்தர் பலிபீடத்துக்கு கொண்டு வருவார். நீங்க வச்சிட்டீங்கன்னா குட்டி இல்ல, கடா. ஊழியக்காரர் நாங்கெல்லாம் வெறுத்து தான் ஊழியம் செய்யறோம். வெறுக்க வெறுக்க ஊழியம் செய்யறோம். வெறுத்து சரீரத்தை, ஆவி, ஆத்துமா எல்லாத்தையும் வெறுத்து ஊழியம் செய்யறோம். அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொன்னது போல அனுதினமும் சாகிறோம். அனுதினமும் சிலுவை சுமக்கிறோம். அனுதினமும் தேவ சமூகத்தில் போராடுகிறோம், ஜெபிக்கிறோம். சிலது பிடிக்குது, ஆனா சிலதை வைக்கிறோம். யாக்கோபுக்கு ராகேல தான் பிடிக்கும், லேயால பிடிக்காது. கூச்ச பார்வைக்காரிய பிடிக்காது. ஆனா பிடிக்காத லேயால கல்யாணம் முடிச்சதுன்னா, பிடிக்காதவளோடு சேர்ந்த போது பிடித்த யூதா வெளிவருவான். யூதா மூலியமா இயேசு வெளிவருவான்.
பிடிக்காத சில காரியத்தை செய்வோம். பிடிச்சதை செய்யும் போது வெளிப்படுகிற எழுப்புதலை காட்டிலும் சில பிடிக்காத காரியங்களை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் போது வெளிப்படுகிறது யூதாவா இருக்கும், வெளிப்படுகிறது மகிமையா இருக்கும், வெளிப்படுகிறது எழுப்புதலா இருக்கும். சில நேரம் ஊழியத்தில் நாங்க சில பிடிக்காததான் செய்யறோம், ஆனா ஏசப்பாவுக்காக பிடிச்சு செய்யறோம். என் ஆண்டவர் அதை இன்னும் விரும்புகிறாரு, அவர் இருதய துடிப்பு அப்படி இருக்குதே என்கிறதற்காக செய்கிறோம். பலிபீடத்துல வைக்க தான் எங்களுக்கு ஒண்ணு தெரியுது, நாங்க குட்டி அல்ல கெடாவை எங்க ஊழியம் பார்க்க போகிறது என்கிற ஒரு பெரிய நிச்சயம். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் கெடாவை தர போறார். அன்னையில இருந்து வாங்கினேன் கையில, இன்னைக்கு ஏசப்பாவுக்காக சந்தோஷமா வாங்கி ஊழியத்துக்கு கர்த்தருக்கு ஊழியத்துக்கு செலவு பண்றேன். அல்லேலூயா. ஆமென். என் கம்பெனில இருந்து நான் வாங்குறதை நிறுத்திட்டேன், என் ஆண்டவர் நடத்துறாரு. அப்படி இவ்வளவு நாள் நான் கம்பெனில இருந்து எடுத்து செலவு பண்ணேன், மாசம் 1 லட்சம் எடுத்து செலவு பண்ணிடுவேன். இப்ப ஆண்டவர் நோ, நீ சம்பாதிக்கிறன்னு செலவு பண்றியோ என்னையே பாருன்ட்டாரு. என்ன எல்லாத்துக்கும் என்ன பாரு, உடைச்சாரா கெத்தெல்லாம் உடைஞ்சதா, உடைக்க பிடிக்கல, ஆனாலும் இப்ப ஆசையா வாங்குறேன். ஏசப்பாட்ட இன்பமா கேட்டு கொடுங்கப்பா, நான் உடைய ராஜ்யத்துக்காக விதைப்பேன், உமக்காக ஓடுவேன், உமக்காக ஊழியம் செய்வேன். என் பார்வை மாறியது. பலிபீடத்துல வச்சிங்கன்னா குட்டி இல்ல கெடாவை கர்த்தர் தருவா. மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம், எகிப்தின் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம், தேவ ஜனத்தோடு பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். உலகத்தை அற்பமா பார்த்தான். 40 வருஷம் பார்த்த எகிப்த சீ அப்படின்னு தூக்கி போட்டு போனான் பாருங்க. பிலிப்பியர் 3:7-8 வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் கருதுகிறேன் கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. பவுல் பார்த்த மேன்மை 8ஆம் நாளில் விருத்த சேதனம், எபிரேயர் பிறந்த எபிரேயர், படிப்பு, சொத்து, ஸ்தானம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தரை பார்த்தான். அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுது, இயேசு பரலோகத்தின் மேன்மை விட்டு பூமிக்கு சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே அடிமையாக்கி வெறுமையின் ரூபம் எடுத்து எனக்காக தாழ்த்தினார். நமக்கு பூமி உலகம், அவருக்கு பரலோகம் தான் உலகம். அவர் அதையே விட்டுட்டு உங்களுக்காக எனக்காக இங்க வந்துட்டார்னா எனக்கு அது கூட வேண்டாம், என் ஜனத்துக்காக நான் எதற்கும் இறங்கி வருவேன்னு அவர் இறங்கி வருவாரானா? நீங்களும் நானும் எப்படி உலகத்தை பார்க்கிறோம்? உங்க பார்வை என் பார்வை இன்னைக்கு எப்படி இருக்கிறது? உலகத்தை பார்க்கிறது. உலகம் உங்களுக்கு ஏதேனும் போல இருக்கா? எகிப்த போல இருக்கா? எபிரேயர் 11:16 வசனத்தை பாருங்க. Hebrew chapter 11:16 உங்கள் பிதாக்கள் அவர்கள் விட்டு வந்த தேசத்துக்கு போக காலமும் நேரமும் சமயம் கிடைத்திருந்தால் அவர்கள் போயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதை அல்ல, அதிலும் மேலான பரம தேசத்தையே அவர்கள் நாடினபடினாலதான் அவர்களுடைய தேவன் என்று சொல்லுகிறதற்கு அவர் வெட்கப்படல. யாரை பார்த்து ஆண்டவர் வெட்கப்பட மாட்டார் தெரியுமா? உலகத்தை சீ அப்படின்னு நினைப்பான் பாருங்க, அவனை பார்த்து தான் சொல்லுவார், இவன் என்னுடைய மகன், நான் அவனுடைய தேவன். வந்து போன மிஷனரி எல்லாம் தங்க சொத்தை வச்சாங்க, இன்னைக்கு சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழ்ந்தாங்க. கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு நல்ல ஏசியில உட்காந்துக்கிட்டு சொபிஸ்டிகேட்டட் லைஃபா வாழ்ந்தாங்க. பணத்தை கொண்டு வந்து வியாதி, சாப்பாடு ஒத்துக்கல. ஒரிசாவுக்கு போயிருந்தேன், கிரகாம் ஸ்டெயின் வீட்டுக்கு போயிருந்தேன். சிம்பிள் ஹவுஸ், சிம்பிள் பெட், சிம்பிள் காட், சிம்பிள் லைஃப். ஆஸ்திரேலியாவில் இருந்து வந்த ஒரு தேவ மனிதன் தன் பிள்ளைகளோடு வேன்ல இருக்கும்போது அண்ணனையை பெட்ரோலை ஊத்தி எரித்து அவர் வெளியே வரும்போது வெளியே வரவிடாம கடப்பாறையை வச்சே அவரை குத்தி இருக்கிறாங்க. இதெல்லாம் சொபிஸ்டிகேட்டட் லைஃபா? கரையோங்க, கரையும் கரையும் கரையும்.
ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நினைக்க உலகத்துக்கு முன்னாடி இன்னைக்கு தேவ பிள்ளைகளை உலகத்தை காட்டி காட்டி நீ பெரிய கார் வைக்கணும், பெரிய வீடு வச்சிருக்கணும், நீ பெரிய நல்லா வாழுங்க, ஒண்ணும் இல்லை, எனக்கு அதை விட நான் இங்க இருக்க போறவன் அல்ல என்கிற எண்ணத்தோடு வாழுகிற ஒரு கூட்டத்தை தான் இந்த கடைசி கால எழுப்புதல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறா. இந்த திருச்சபையை கர்த்தர் எதிர்பார்க்கிறா. Change your vision.